ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் தொக்கு எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 ஆனியன் மீடியம் சைஸ் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 15 பல் பூண்டும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்கட்டானிட்டு கப்பில் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகணும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்லையே சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அதனால் நம்ம உப்பை சேர்த்து வதக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாடை போக நல்லா கிளறி விடுங்க. நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம்னா மிக்சிங் கலவை உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கவும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். இஞ்சி சின்ன துண்டாக இருந்தால் போதுங்க. பெரிய பீஸாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் விட வேண்டாம். இப்போ எறாவை போட்டு கிளறும் போதே உங்களுக்கு தண்ணியாக ஆகிடும். எறாலேருந்து வர தண்ணியே இதுக்கு போதுமான அளவு இருக்கும். எறா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் குக் ஆனால் போதும். அதுக்கும் மேலே ரொம்ப நேரம் குக் ஆனால் உங்களுக்கு எறா வந்து ரஃப் ஆகிடும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி சுண்டுற டைமிங்க்கே உங்களுக்கு எறா நல்லா குக் ஆயிரும். இப்போ இன்னும் ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். பாருங்கள், தண்ணியும் கொஞ்சம் சுண்டி நல்லா வந்திருக்கு. எறாவும் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் மூட வேண்டியதில்லை. எறா நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கிளறி விடுவோம். இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. நம்ம உப்பு ஃபஸ்ட்லேயே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு 1/4 ஸ்பூன் தான் உப்பு கம்மியாக இருக்குது. அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி தோசை அந்த மாதிரிலாம் தொட்டுக்கிறதா இருந்தால் அந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு போட்டுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கங்க. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.